ரோஹிணி மனோஜ் ஜோசிகாரை பார்த்துட்டு வீட்டுக்கு வராங்க. வந்துட்டு விஜயா கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க. அப்ப விஜயா வந்து ஹாலில் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அம்மா உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும் வாமா அப்படின்னு சொல்றாங்க. என்னடா இப்போ உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்கறாங்க. அம்மா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து அவங்க ரூமுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. அங்க போனதுக்கு அப்புறமா ஷோரூம்ல நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்றாங்க. என்னடா சொல்ற, முட்டையை மந்திரிச்சு வச்சிருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்கறாங்க. ஆமாமா அப்படின்னு சொல்றாங்க. யாரு அந்த மாதிரிலாம் வேலை பார்த்திருப்பாங்க, இப்பதான் உனக்கு அது இதுன்னு பிரச்சனை இல்லாம கொஞ்ச நாளா இருக்குது, அதுக்குள்ள யாரும் இந்த மாதிரிலாம் பண்ணது அப்படின்னு சொல்லி விஜயா கேட்கறாங்க. தெரியலம்மா, அதனாலதான் வந்து ஒரு ஜோசிகாரை போய் பார்த்தோம் அப்படின்னு சொல்றாங்க. சரிடா, இப்ப என்ன சொன்னாங்க அவங்க அப்படின்னு சொல்லி விஜயா கேட்கும். அது வந்து எனக்கு செய்வினை வச்சிருக்காங்களாம்மா அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்றாரு. செய்வினையா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்கறாங்க. ஆமாம்மா, என்னோட பிசினஸ் எல்லாம் நாசமா போயிடணும், எல்லாம் இழந்து நான் நடுத்தருக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி யாரோ பண்ணியிருக்காங்களாம்மா அப்படின்னு சொல்றாரு. என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஆமாம்மா அப்படின்னு சொல்றாங்க. என்ன ரோஹிணி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா ஆண்டி, ஜோசிகார் அப்படிதான் சொன்னாரு அப்படின்னு சொல்லி ரோஹிணி சொல்றாங்க. சரி, இப்போ அதுக்கு என்னதான் பண்றதாம்மா அப்படின்னு சொல்லி விஜயா கேட்கறாங்க. அதுக்கு அவங்க பரிகாரம் பண்ண சொல்லியிருக்காங்கம்மா. ஒரு நாள் ஃபுல்லா சாப்பிடாம விரதம் இருந்துட்டு குலதெய்வம் கோயில போய் சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க. சரி, அதை பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்லவும், அது மட்டும் இல்லம்மா, வெறும் வேப்பலை கட்டிட்டு கோயிலை வந்து 3 தடவை சுத்தி வரணுமாமா, தீச்சட்டி வேற எடுக்கணுமாமா அப்படின்னு சொல்றாங்க. சரிடா, ஒரு நாள் தானே, அதை பண்ணிட வேண்டியதானே, பண்ணனா எல்லாம் சரியாயிரும்னு சொல்றாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்றாங்க. மா, அது நான் மட்டும் இல்லம்மா, நீயும் தான் பண்ணணும்னு சொல்றாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்லவும், விஜய் வந்து என்னதே நானும்மா, டேய் என்னடா நினைச்சிட்டு இருக்கிற நீ, போடா அப்படின்னு சொல்றாங்க. நான் எப்படி உடம்புல வேப்பில கட்டிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. மா, நீ இல்லம்மா, நான் தாம்மா வேப்பில கட்டிட்டு வரணும், நீ வந்து மஞ்சள் புடவை கட்டிட்டு வரணும்மா, நம்ம 2 பேரும் ஒரு நாள் ஃபுல்லா சாப்பிடாம விரதம் இருந்து குலதெய்வம் கோயிலில் போய் தீச்சட்டி எடுக்கணுமா, அப்பதான் இது சரியாகும்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. விஜயா வந்து அப்படியே பேயறிஞ்ச மாதிரி நின்றுட்டு மனோஜ மேலங்கிலையும் பார்த்துட்டு, டேய் என்னால அந்த மாதிரிலாம் இருக்க முடியாது, போடா, உனக்கு வேணா நீ போய் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. மா, சொன்னா கேளுமா அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்றாரு. போடா, நீ அதெல்லாம் வேணுமோ பண்ணிட்டு போ, உன்னை தானே பண்ண சொன்னாங்க, நீயே போய் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி விஜயா சொல்றாங்க. அம்மா நான் சொல்றது கேளுமா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுக்கிறாரு மனோஜ். டேய் விடுறா என்னைய, நான் நாளுங்கிழமை செவ்வாய் வெள்ளிக்கிழமை கூட விரதம் இருந்தது கிடையாது, என்னால ஒரு நேரம் கூட எல்லாம் சாப்பிடாம இருக்க முடியாது, நான் எப்படி விரதம் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. என்ன ரோஹிணி இவன் இப்படி பேசுறான் அப்படின்னு சொல்றாங்க. ஆமாண்டி, அந்த ஜோசிகார் வந்து அப்படிதான் சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே விஜயா வந்து அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு, என்னால சாப்பிடாம இருக்க முடியாது, மரியாதையே போயிடுறா நீ அப்படின்னு சொல்றாங்க. அம்மா, ஜோசிகார் வந்து உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி கேட்டாங்கம்மா. எனக்கு ஒன்னா தானே பிடிக்கும், அதனால எங்க அம்மா தான் பிடிக்கும்னு நான் சொன்னேன், அதனால உங்க அம்மா தான் உங்க கூட செய்யணும், ஏன்னா அவங்களுக்கு உயிருக்கு ஆபத்து வரும் அப்படின்னு சொன்னாங்கம்மா அப்படின்னு சொல்றாரு. அடநாசமா போனவனே, என்ன எதுக்குடா நீ சொன்ன, நீ உன் பொண்டாட்டி பேரை சொல்ல வேண்டியதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்கறாங்க. ரோஹிணி வந்து அப்படியே ஷாக் ஆகி பாக்குறாங்க. அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே மெதுவாக அப்படியே திருட்டு மொழி முடிச்சுட்டு அப்படியே ரோஹிணி பாக்குறாங்க. ரோஹிணி உடனே வந்துட்டு, ஆண்டி அப்படின்னா எனக்கு ஏதாவது ஆனால் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அது வந்து ரோஹிணி அப்படி இல்லைம்மா, எனக்கு வந்து வயசானவ, நான் எனக்கு எப்படிமா நான் சாப்பிடாம இருக்க முடியும், என்னால் ஒரு வேளை கூட சாப்பிடாம இருக்க முடியாது, என் உடம்புக்கெல்லாம் ஒத்துக்காதில்லம்மா, நான் ஒரு நேரம் சாப்பிடலைனாதாம்மா செத்து போயிடுவேன், இவன் என்ன உயிர் போகாதுன்னு சொல்லிட்டு இருக்கான், நான் சாப்பிடாம இருந்தால் தான் செத்து போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உனக்கு சின்ன வயசு தான், நீ வந்து அவன் பொண்டாட்டி தானே, நீ அவனுக்காக விரதம் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. மா, சொன்னா கேளுமா, நீ எனக்காக என்ன வேணா செய்வேன்னு சொன்னேன்லம்மா, உனக்கு என்னைத்தனமா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்கறாரு. டேய் உன்னை ஒன்று எனக்கு பிடிக்கல, போட அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து மனோஜ் தள்ளி விட்டுட்டு அவங்க ரூம் விட்டு வெளியே வராங்க. அவங்க கரெக்டாக ரூம் விட்டு வெளியே வந்து ஹால்குள்ள நுழையும் போதே வந்து ஹாலில் வந்து மேலே இருந்து சீலிங் ஃபேன் கீழே தொம்முன்னு ஒழுகுது. விஜயா அப்படியே அடிச்சு பிடிச்சி அந்த போய் ஓடி நிற்கிறாங்க. பின்னாலே வந்த ரோஹிணி மனோஜ் அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. விஜயாவும் அப்படியே அதிர்ச்சியாகி அப்படியே நிற்கிறாங்க. மா, பாத்தியாம்மா, ஜோசியர் சொன்னது உண்மையாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து அப்படியே பயன்படுத்துற மாதிரி பேசுறாரு. இதுதான் சாக்குன்னு சொல்லி ரோஹிணியும், ஆமா ஆண்டி, அந்த ஜோசிகார் சொல்லும் போது கூட நான் நம்பல, ஆனா இப்ப நல்லா தெரியுது, உங்க உயிருக்கு நிஜமாவே ஆபத்து இருக்குது ஆண்டி அப்படின்னு சொல்றாங்க. விஜயா வந்து ஒரு மாதிரி ஷாக்காகி அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப மனோஜ் அதுக்கு தகுந்த மாதிரியே மேல மேல பேசுறாரு. உடனே விஜயா வந்து சுதாரிச்சுக்கிட்டு, அடே அதெல்லாம் சும்மாடா, ஃபேன் வந்து ஏதோ லூஸா இருந்திருக்கும், அது கீழே விழுந்துருச்சு, அவ்வளவுதான், போடா போய் வேலைப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. மா, இத்தனை நாள் உழுகாத ஃபேன் இன்னைக்கு எதுக்குமா உழுகுது, ஜோசிகார் சொன்னதுக்கு அப்புறம் தான் உழுகுது, நிஜமாவே உன் உயிருக்கு ஆபத்து இருக்குது, நான் அதுக்காக தான் சொல்றேன், உனக்கு சேர்த்து தான் நம்ம இது பண்ணணும்னு சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. இருந்தாலும் என்னால சாப்பிடாமலாம் இருக்க முடியாது, தீச்சட்டியெல்லாம் எடுக்க முடியாது, போட அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுட்டு அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. மனோஜ் ரோகிணி அப்படியே முழிச்சிட்டு நின்றுட்டு இருக்காங்க. இந்த மனோஜ்னால விஜயா வந்து பட்டினியும் கிடக்கணும், தீச்சட்டியும் எடுக்கணும். இனி என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.